திருமணத்தை கனம் பண்ணுங்க. ஆனர். வேதம் என்ன சொல்லுதுன்னா, மேரேஜ் இஸ் ஆனரபிள் இன் ஆல் திங்ஸ். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாக இருக்க வேண்டும். ஆண்டவரே சொல்லிட்டாரு, நீ எதை கனம் பண்ணுறியோ பண்ணலையோ மேரேஜை கனம் பண்ணு. அப்படின்னா மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பை கனம் பண்ணு. ஏஞ்சல்ஸே வந்து சல்யூட் அடித்து திருமணத்தை ஆசீர்வதிப்பார்கள். கர்த்தர் அதை கனம் பண்ணிட்டார். விவாக மஞ்சம் அப்படின்னா கனம் பண்ணுறதுனா என்னன்னா, திருமண பெட் இருக்கே அது அசுத்தமே ஆகாது. திருமணத்தில் விளையாட முடியாது, திருமணத்தை அசட்டையாக எண்ண முடியாது, திருமண உறவை டேக் இட் ஃபார் கிராண்டடாக நினைக்க முடியாது. கணவன் மனைவி 2 பேருக்குள்ள சண்டை வந்துட்டா அது என்ன சண்டை வரும் தான் அப்படி சொல்ல முடியாது. 3வது ஒருத்தர் இருக்கிறார். பாஸ்டர் சொன்னார்ல, 2 பேருக்கும் இடையிலே அவர் சாட்சியாக இருக்கிறார். 2 பேர் சேருவது கிறிஸ்தவ திருமணம் அல்ல, முப்புரி நூல். ஆண்டவர், கணவன், மனைவி. கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க, ஆண்டவர் இவங்க 2 பேர் நடுவில் வச்சு இப்படி ஒரு கையை பியூலா மேலே போட்டு ஒரு கையை காப்ரியல் மேல் போட்டு, நான் நடுவில் சாட்சியாக இருக்கிறேன், நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் எவ்வளோ உண்மையாக இருக்கிறீங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு கர்த்தரே நடத்துகிறத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். திருமணம் ஆனவங்க எல்லாருக்கும் சொல்கிறேன், உனக்கும் மனைவிக்கும் இடையில் சில பேர் மனைவியை அடித்தா பரவாயில்லன்னுவாங்க, நடுவில் ஒருத்தர் இருக்கிறாரு. அதான் வேதம் சொல்லுகிறது, முப்புரி நூல் சீக்கிரமாய் அறாது. 3 நூலை அப்படி திரிச்சு வச்சிட்டிங்கன்னா அதை உடைக்க முடியாது. அதனால் இது இருபுரி அல்ல, முப்புரி. உங்கள் திருமண வாழ்க்கை முப்புரி. ஆண்டவர், ஆதாம், ஏவாள் 3ஐயும் சேர்த்து ஆண்டவரை இணைச்சிட்டார். இந்த பாஸ்டர் சொன்ன மாதிரி இந்த திருமணம் ஆண்டவர் நினைச்சது, நீங்கள் நினைக்கல. அதுக்கு தகுந்த மாதிரி அவர் டிசைன் பண்ணிட்டார். நான் இங்கே இருக்கிற எல்லா திருமண மக்களையும் பார்த்து சொல்கிறேன், எவ்வளவு உங்கள் திருமண வாழ்க்கையை கனம் பண்ணுகிறீர்களோ அவ்வளவு கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். எவ்வளவு திருமண வாழ்க்கையை கனவீனம் பண்ணுகிறீர்களோ அவ்வளவு நீங்கள் தான் நஷ்டத்துக்குள்ளே போவீர்கள். திருமணம் என்பதை கர்த்தர் ரொம்ப சீரியஸாக எடுத்துட்டார். 2 பேர் சேர்ந்துட்டாங்க, ஹல்லேலூயா கிடையாது. தயவு செய்து இதை மனதில் வச்சுக்கொள்ளுங்க. நானும் என் மனைவி ஜெர்மனு, நான் இந்தியா. 50 வயசு வரைக்கும் திருமணத்தையே நினைக்கல, நான் கல்யாணமே இல்லாத இருக்கலாம்னு நினச்சேன். அதுக்கு மேலே தான் திருமணத்தை என்னுடைய தலைவர்கள் எல்லாரும் சொன்னாங்க. அதை கேட்க நேரம் இல்லை. எவ்வளோ வித்தியாசம் எங்களுக்குள்ளே இருக்கும்னு யோசித்து பாருங்கள். வித்தியாசம் இருக்கும், வேற்றுமையில் ஒற்றுமை இருக்கும். அவங்க மேற்கத்து, நான் அதாவது மேற்குக்கும் கிழக்குக்கும் தூரம். திருமண நாளில் திருமணம் ஆன பிறகு நான் பார்த்தேன், என்னுடைய காதல் மொழி அவர்களுக்கு கடின மொழி. அவங்க எதோ அன்பாக சொல்கிறாங்களோ அது எனக்கு கடினம். கஷ்டம்னா கஷ்டம். அப்போ நான் யோசிப்பேன், என்னடா அதுன்னு. ஆனால் என்னையும் என் மனைவியையும் இப்போ ஏறத்தாழ 15 இயர்ஸ் we are living together. இந்த வசனம், எனக்கும் மனைவிக்கும் இடையில் கர்த்தர் இருக்கிறார், அவர் கனம் பண்ணுகிறார், அதை கனம் பண்ண சொல்லுகிறார். அதனால் எங்களுக்குள்ள ஒரு கசப்போட வாழவே முடியாது. ஏறதால 50 வருஷத்துக்கு மேலே ஊழியம் பண்ணுறேன். என் மனைவியை கசப்பாட அவங்கள அழ வச்சுட்டு மேடையில் வந்து பைபிளை என்னால் எடுக்க முடியாது. ஏன்? கர்த்தர் அது நடுவில் சாட்சியாக இருக்கிறார். அந்த காலத்தில் சொல்லுவாங்க, நிறைய கல்யாணத்தில் நீ பேசுகிற, கல்யாண பிரசங்கெல்லாம் பண்ணுற, ஆனால் உனக்கு கல்யாணமே ஆகலை, நீ கல்யாணம் பண்ணிப்பாரு எப்படி வாழறேன்னு. இது என்னன்னா, நானும் என் மனைவியும் வாழ்வதல்ல, நடுவில் ஒருவர் எங்களை இணைக்கிற பாலமாக இருக்கிறார். ஆரம்பத்தில் தேவன், ஆதியிலே தேவன், பாதியில் தான் இதெல்லாம் வந்துச்சு. ஆதியிலே தேவன். திருமணங்களுக்கு ஆதியும் அவர்தான், அந்தமும் அவர்தான். கணவன் மனைவி இல்லை, அவர்தான்.
அதனால் இவங்க ரெண்டு பேரும் ஆதியும் நீரே அந்தமும் நீரே அப்படின்னு பாடி ஆராதிக்கணும். ஆரம்பத்தில் கல்யாணத்தை அவர் செய்த எல்லா சிருஷ்டிப்புமேங்க, அவர் பாஸ்டர் சொன்னார்ல, இதை சிருஷ்டித்தார், வானத்தை சிருஷ்டித்தார், வெளிச்சத்தை சிருஷ்டித்தார். ஆனால் ஆண்டவர் எல்லாத்தையும் எதுக்கு செய்தார்னா ஒரு ஃபேமிலிக்கு தான். அவருக்கு ஒரு ஃபேமிலி வேணும், அது அவர் ஃபேமிலி. என் சாயலாகவே இருக்கணும், என்ன மாதிரியே ரூபத்தில் இருக்கணும். கணவன் மனைவி ரெண்டு பேரும் பிசாசு ரூபத்தில் இருக்க முடியாது, என் ரூபத்தில் இருக்கணும். அப்படி அவங்க ரெண்டு பேருக்குள்ள இயக்குகிற வல்லமை, இயக்குகிற சக்தி சரீர அட்ராக்ஷன் அல்ல. என்னுடைய ஆவியை நான் ஊதுறேன், என் உயிரை நான் உள்ள ஊதுறேன். அவளுக்குள்ளேயே என்னுடைய ஆவி இருக்கு, அவனுக்குள்ளேயே என்னுடைய ஆவி இருக்கு. என்னுடைய ஆவி அவர்களை இணைக்கிறது. என் சாயல்படி என் ஃபேமிலி அது. ஆண்டவர் அப்படிதான் நினைச்சார். என் ஃபேமிலிக்கு நான் தான் ஏதேன் வாழ்க்கையை தருவேன், நான் தான் இன்ப வாழ்க்கையை தருவேன், நான் தான் அவர்களுக்கு சாப்பாட்டுக்கு இன்சார்ஜ். அவர் சொன்னார், இதெல்லாம் நீ சாப்பிடு, இந்த பழத்தை நீ சாப்பிடு, இதை நான் ஆடு மாடுகளுக்கு தரேன், உன் பூனை கூட நான் தான் சாப்பாடு, உன் எலிக்கும் நான் தான் சாப்பாடு. ஏன்னா இது என் ஃபேமிலி, நான் தான் அவங்க ரெண்டு பேருக்கும் அப்பா. அப்படிதான் பைபிளில் சொல்லுது. பூலோகத்துக்கும் பரலோகத்துக்கும் முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனாகிய கர்த்தர் இஸ் த ஃபாதர் ஆஃப் த ஃபேமிலி இன் ஹெவன் அண்ட் இன் எர்த். ஸோ இவங்க ரெண்டு பேரையும் இதை நினைச்சது ஆண்டவர். இதை மாத்திரம் நீங்கள் ரெண்டு பேரும் நினச்சிட்டீங்க அம்மா, வாழ்க்கையில் ஒரு குறை வராது. அதில் பாருங்க, முதல்ல கல்யாணத்தை படைச்சிட்டு அப்புறம் எல்லாம் படைக்கலை. ஃபஸ்ட்டு பார்த்தாரு, திருமணம் என் பெண்ணும் என் பையனும் கல்யாணம் பண்ண போகிறாங்க, அதுக்கு இப்போ சூட்டபிளாக இல்லை. ஏன்னா எங்கே பார்த்தாலும் இருள், இருளில் ஏம்மா என் தம்பதிகள் இருக்கக்கூடாது, என் பிள்ளைங்க. இருள்னா என்ன? மனைவிக்கும் கணவனுக்கும் நடுவில் இருள் இருக்காது. இப்போ நான் பேசும்போதே ஃபேமிலிங்க விளங்கிங்க, ஏன்டா என்னை இவ்வளோ சாத்தான் தாக்குறேன். கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவில் ஹைடிங், டார்க்னஸ், ஸ்க்ரீன். மனைவிக்கு தெரியாத புருஷன் பண்ணுறது, புருஷனுக்கு தெரியாத மனைவி பண்ணுறது. ஆண்டவர் சொன்னார், இருட்டில் என் பிள்ளைகளை படைக்க மாட்டேன். உடனே என்ன சொன்னார்? வெளிச்சம் உண்டாக கடவுது. ஃபர்ஸ்ட் அவர் என்னன்ட்டார் தெரியுமா? ஏய், நான் படைக்க போகிற குடும்பத்துக்குள்ள வெளிச்சம் இருக்கட்டும், ஓப்பன்னஸ் இருக்கட்டும், டிரான்ஸ்பேரன்சி இருக்கட்டும், ஒன்றும் மறைவு வர வேண்டாம். அதான் நான் உங்க ரெண்டு பேர் நடுவில் இருக்கிறேன், நோ ஹைடிங். வெளிச்சம் உண்டாக கடவுது. இந்த 6 நாளில் 2 நாள் வெளிச்சத்துக்கே பண்ணிட்டார். முதல்ல வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னாரு, அடுத்தது சூரிய சந்திரன் நட்சத்திரங்களை படைச்சார். இப்போ நான் பைபிள் ஸ்டடி பண்ண போகிறதில்ல, உங்களுக்கு ஒரு வார்த்தைகளை கொண்டு வர உனக்கம்மா. எது இருந்தாலும் பிடிக்கலைன்னா கூட பிடிக்கலன்னுடு, கோபம்னா கோபம்னுடுங்க ரெண்டு பேரும். ஹைடிங் மட்டும் விடாதீங்க. ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, என் குடும்பம் இருளில் இருக்கக்கூடாது, அது ஓப்பனாக இருக்கணும். பாவம் வந்த பிறகு தான் துணியே போட்டு மறைஞ்சாங்க. அதுக்கு முன்னால் ஆண்டவர் அவங்கள ஒரே மாதிரி பார்த்தார். அது ஒன்று. ரெண்டாவது பார்க்குறாரு, சீர்கேடாக இருக்குது, ஒழுங்கே இல்லை. ஆண்டவர் பார்த்தார், ஐயோ என் குடும்பம் ஒழுங்காக வாழணுமே, என் குடும்பம் சீராக இருக்கணுமே. எங்கே பார்த்தாலும் மலை இருக்குது, பார்த்தா தண்ணி இருக்குது, மேலே தண்ணி கீழே தண்ணி, ஒரே குழப்பம். செடி இல்லை, கொடி இல்லை, சமுத்திரம் வேறு இடத்துல இல்லை, பூமி வேறு இடத்துல இல்லை. அவர் சொல்லிட்டார், நோ நோ நோ, என் ஃபேமிலியை நான் நல்ல சீராக்கி அங்கே தான் அவர்களை நான் கொண்டு வர போகிறேன். மூன்றாவது, வெறுமை, எங்கேயுமே ஒன்றுமே இல்லை. அப்போ பிள்ளை எப்படி சாப்பிட்றது? என் ஜனங்களுக்கு நிறைவு இருக்கணுமே. நல்லா கவனிக்கிறேங்க. நான் இப்போ ஆண்டவருடைய ஹார்ட்டை உங்களுக்கு சொல்கிறேன். ஹார்ட்டை, ஆண்டவருடைய ஆசை, நீங்கள் ஒளிமயமாக இருக்கணும். ஒவ்வொரு குடும்பமும் இருளுக்கு இடமே இல்லை, பிசாசுக்கு இடமே இல்லை. அது ஆண்டவருடைய ட்ரீம். அதை நீங்கள் சாத்தியம், அது முடியும் நினச்சிங்கன்னா அது நடக்கும். இருளுக்கு இடம் இல்லை. ஒழுங்கின குடும்பத்துக்கு அது நான் விரும்பலை. ஒழுங்கா எல்லாருக்கும் ஒரு சாட்சியாக இருக்க வேண்டிய குடும்பம். மூன்றாவது, ஆண்டவர் என்ன நினைச்சாரு? நிறைவாக இருக்கணும் என் குடும்பத்துக்கு. வேதம் சொல்லுகிறது, நீதிமானுடைய வீட்டிலே மச் ட்ரெஷர்,
அநேக ஐஸ்வர்யம், எல்லாமே நிறைவாக இருக்கணும். ஜாய்ஃபுல்லாக இருக்கணும், ஃபைனான்ஸ்ஃபுல்லாக இருக்கணும், பீஸ் இருக்கணும், ஹெல்த்து நல்லா இருக்கணும். இது காட்ஸ் ட்ரீம். இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறது உங்கள் 2 பேருக்குமே இது ப்ராஃபஸி இல்லை, இது கர்த்தருடைய மாறாத வார்த்தை. அப்போ அவர் பார்த்தாரு, சீரையை நான் சீர்படுத்திடுறேன், முதல்ல வெளிச்சத்தை உண்டு பண்ணிடுறேன், எல்லாத்தையும் நிரப்புறேன். பறவையா திரள், செடி கொடியா திரள். 2 பேருக்கு எத்தனை 1000 மரம், எந்த பழத்தை சாப்பிட்றது? இது ஆண்டவர் நம்ம பற்றி நினைக்கிற ஒரு தரிசனம். அருமையானவர்களே, இதை நீங்கள் விளங்கிக்கிட்டீங்கன்னா. ஆனால் ஆண்டவருக்கு குடும்பம் அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கிறதுனால சாத்தானுக்கு குடும்பம்னா அவ்வளோ எரிச்சல். எதை ஆண்டவர் விரும்புகிறாரோ அதை பிசாசு காய்மகாரமாக வெறுப்பான். அவன் வந்த உடனே அந்த குடும்பத்துக்குள்ளே தான் நுழைஞ்சான். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாடு படிச்சிங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் குடும்ப வாழ்க்கையே எனக்கு பிடிக்காது. டியரஸ்ட் மேன் தாவீது பல மனைவி. பத்சேபால்கிட்ட போயினா, அப்போ ஆண்டவர் சொன்னார், ஏன்டா அங்கே போன, நீ கேட்டிருந்தா இன்னும் கொடுத்துருப்பேனாடான்னாரு. ஆண்டவரே லைசன்ஸ் கொடுத்துருக்கிறாரு. ஏன்? ஆண்டவருக்கு தெரியும், இப்போ இவன் என் ஒழுங்கில் இல்லை, நான் என்னுடைய ஆவியில் இல்லை, என்னுடைய சுபாவம் இல்லை, பேய் சுபாவம் உள்ளே வந்துடுச்சு. இப்போ இவனால் சுத்தமாக வாழ முடியாது. அதனால் எத்தனை மனைவியாக வச்சுக்க, ஆனால் சுத்தமாயிரு. சாலமோன் 1000. சில பேர் இந்த பாவம் செய்கிறவங்க பழைய ஏற்பாட்டை கோட் பண்ணுவாங்க, அவனுக்கே இருந்ததேன்னு. யோசித்து பாருங்க, ஏன் ஆண்டவர் அதுக்கு லைசன்ஸ் கொடுத்தாரு? நான் ஒரு நாள் யோசித்தேன், என்னடா அது இதெல்லாம் லைசன்ஸ் கொடுத்துட்டு நியூ டெஸ்டமெண்ட்டில் ஒரே மனைவி ஒரே புருஷன்னாரு. என்னடா ரீசன்னா, ஆண்டவருக்கு தெரியும் இவன் என்னை விட்டு போயிட்டான், என்னுடைய ஜீவன் உள்ள இல்லை, இவனுக்கு ஆற்றல் இல்லை, இவனால் சுத்தமாக வாழ முடியாது, சாத்தான் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டான், சண்டைகள் காமம் இச்சை வந்துடுச்சு. அதனால் எல்லாருமே அதை கொஞ்சம் கொஞ்சம் கண்டு காணாதற மாதிரி இருந்தார். ஆனால் ஒரு நல்ல செய்தி நான் முடிச்சிடுறேன். நல்ல செய்தி, இயேசுவை உலகத்துக்கு அனுப்புனார். போய் என்ன சொன்னார்? அதனால தான் அடிக்கடி நான் யோசிப்பேன், இயேசு செய்த அற்புதம் இருக்க, எவ்வளோ அற்புதம் செய்தார் சொல்லுங்கள் பார்க்கலாம். 1000 அற்புதம் செய்தாரா? 2000. சில பேர் சொல்கிறாங்க ஒன்றுமே செய்யலை, ஏன்னா குவைட் ஆகிட்டீங்க. எனக்கு இந்த மாதிரி குவைட்டெல்லாம் பழக்கமே இல்லை. எங்கள் செமினாருக்கு வந்து பாருங்கள், கூச்சல், அழுகையா அழுகு. ஸோ சரி கவனிங்க, இயேசுவை அனுப்புனார். இயேசுவை அனுப்பி அவர் செய்த 3 வருஷத்தில் அவர் செய்த அற்புதங்களை புஸ்தகமாக எழுதுனா இந்த உலகம் ஃபுல்லாக நிறைச்சாலும் இன்னும் இருக்குமா, அவ்வளோ மிரக்கல். அவர் உட்கார்ந்த அற்புதம், எழுந்த அற்புதம், பார்த்த அற்புதம், சிரித்த அற்புதம், எச்ச துப்புன அற்புதம், கோபப்பட்ட எல்லாமே அற்புதம். அப்போ என்ன பண்ணார்? அதான் இயேசுக்கிட்ட, ஆண்டவரே ஃபஸ்ட்டு மிரக்கல் நான் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு அற்புதம் என்ன? அவர் சொன்னார், போய் குடும்பத்தில் செய்யடா ஃபஸ்ட்டு. நான்லாம் இயேசுவாக இருந்திருந்தா ஃபஸ்ட்டு லாசருவை எழுப்பியிருப்பேன். அவர் என்ன பண்ணார்? ஃபஸ்ட்டு மிரக்கல் குடும்ப வாழ்க்கையில் தான் நான் செய்ய விரும்புகிறேன், கல்யாண வீட்டுக்கு தான் நான் போக விரும்புகிறேன். ஒரு வீட்டுக்குள்ளே நான் அற்புதம் செய்துட்டேன்னா அது அப்புறம் எல்லா அற்புதங்களும் பின்னால் வரும். நான் ஊழியத்தில் இருக்கிறேன் இல்லைங்களா, எத்தனையோ வீடுகளுக்கு என்னை ஜெபம் பண்ண கூப்பிடுவாங்க. அந்த காலத்தில் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே போய் கண்ணை மூடினாலே அந்த இருள் தெரியும். சில வீடுகளில் பிள்ளைகள் கெட்டு போகிறாங்க, பணம் இல்லை, நோய்க்கு மேலே நோய் அப்படின்னா நான் உடனே தெரியும், அதுக்கு தீர்க்க தரிசனமே வேண்டாம், இந்த கணவன் மனைவி உறவில் நல்லா இல்லை. அது நல்லா இல்லைன்னா எதுவுமே நல்லா இருக்காது, எதுவுமே இருக்காது. நான் உங்கள் மேலே இருக்கிற பாரத்தில் சொல்கிறேன், ஏசு அந்த கல்யாண வீட்டுக்கு வந்ததே அந்த குறைவை நிறைவாக்கணும். நான் ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டா அந்த வீட்டில் குறைவு இருக்கக்கூடாது. அது தண்ணியாக திராட்சை ரசம் இல்லைனாலும் செய்வேன், செத்தாலும் உயிரோடு எழுப்பிடுவேன். பாருங்க, அம்மா அழுதா ஒரு விதவை நாயினூரில்,
அந்த அம்மா அழுறத பார்த்து பாடையில் வச்ச வாலிபனை எழுப்பி போமா, நீ கூட்டிகிட்டு போமான்ட்டார். ஒரு தாய் கதறலுக்கு ஒரு பெரிய உயிர்த்தெழுதம் மிரக்கல். அதே மாதிரி தகப்பனை பாருங்களேன், யாவீரு அப்பா, அதான் யவீர் வரான், என் மகள் அப்படின்னா வாப்பா எழுப்புறேன்னு எழுப்பிட்டாரு. லாசருவை பாருங்க, லாசருவை அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் குடும்பத்தில் ஃபஸ்ட்டு அவர் டார்கெட்டு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்துட்டு தான் அந்த அரங்கமோ இந்த அரங்கமோ ஹீலிங் குருசேடோ. என் வீடுகளில் எங்கள் அப்பா அம்மாலாம் எப்போவோ செத்து போயிருப்பாங்க. இப்போ 95 வயசு 93 வயசு 2 பேருக்கும் என்கிட்ட தான் தங்கி இருக்கிறாங்க. இன்னும் உயிரோட சுகமாக இருக்கிறார்கள். எத்தனையோ முறை அவங்க செத்து இருக்கணும். கட்டி வந்துடுச்சு, நாங்கள் ஹார்ட் அட்டாக் 2 வந்துடுச்சு. சந்திரசிங்கெலாம் தெரியும். வீடுகளாக நாங்கள் உட்கார்ந்தோம். குறைனா எங்கே ஓடணும்? பேங்க்குக்கா? திராட்சை ரசம் இல்லை. மரியாள் எங்கே ஓடுனா? இயேசு வண்டியில் ஓடுனா. நாங்கள் அப்படி ஓடி ஓடி எத்தனை அற்புதம். எங்கள் அம்மாவுக்கு சொன்னாங்க யூரினரி இதில் கட்டி வந்துடுச்சு, ஆப்ரேஷன். நாங்கள் எல்லோரும் ஒரு நாள் உபவாசம் பண்ணோம். அந்த உபவாச ஜபத்தில் ஒரு வேரோட ஒரு மரம் பிடுங்கின மாதிரி பார்த்தோம். நாங்களே அதுவும் யூரின்லாம் இந்த இதில் தான் போச்சு, இந்த டியூப்பில் வச்சு தான் போயின்னு இருந்துச்சு. நாங்களே ஒரு டாக்டரை கூப்பிட்டு எடுத்து விட்டோம். சாதாரணமாக ஆயிடுச்சு. எங்கள் அப்பாவுக்கு கல்லீரல் எடுக்கணும் நாங்கள் இல்லை இது. ஆனால் என்னாச்சு, ஜெபம் பண்ண நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் 2 பேருக்கும் சொல்கிறேம்மா, எந்த குறை வந்தாலும், குறை வரவே இருக்காதுன்னு நினைக்காதீங்க. சாத்தான் குடும்ப வாழ்க்கையை அடிக்க வருவான். அவர்கள் இயேசு வண்டியில் ஓடிட்டாவா, அப்பா திராட்சை ரசம் இல்லை. இயேசு சொன்னார் வெயிட், என் டைம் வரும்னார். அதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன தெரியும்? மரியாள் சொன்ன அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்திருப்புல உனக்கு எந்த அற்புதமும் நடக்கும். அவர் சொல்கிறத செய்துட்டு போய்கிட்டே இருங்க. ஏன் தலையை போட்டு உடைக்கிறீங்க, மண்டையை போட்டு உடைக்கிறீங்க? பைபிளை திறங்க, குடும்பத்தை பற்றி படிங்க, என்ன சொல்கிறாரோ செய்யி. தண்ணி திராட்சரசம் ஆகிடும். டேஸ்ட் இல்லாத ஃபேமிலியில் ஒரு டேஸ்ட் வரும். எல்லா திருமணத்திலும் இவன் மேனேஜர் சொன்னான், மாப்பிள்ளையை பார்த்து எல்லாரும் முதல்ல நல்லா கொடுப்பாங்க, வர 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 தான் ருசி இல்லாமல் தருவாங்க. நீ என்னையா லாஸ்டில் ருசியை வச்சு? ஆண்டவர் ஒரு குடும்பத்தில் இருந்தா நேற்றைய விட இன்றைக்கி நல்லா இருக்கும். ஆனால் மனுஷன் கல்யாணம் பண்ணுறது எப்படி தரீங்களா? 6 மாதம் ஹனிமூனு, அப்புறம் ஆயில் மூணு, அவ்வளோதான். உங்களுக்கே தெரியும். இப்போ 2 கனவுல இருப்பாங்க. தே ஆர் இன் த ட்ரீம் வேர்ல்டு. த ரியல் வேர்ல்டு வரும்போது ஐயோன்னுவாங்க. நான் என்னன்றேன், மனுஷன் கொடுக்கறது எதுவுமே ஃபஸ்ட்டு நல்லா இருக்கும். நீங்கள் கல்யாணம் பண்ண புதுசில் என்னென்னலாம் கொஞ்சம் நீங்கள் மனைவியை இப்போ என்னென்ன திட்டுறீங்க. இது நேச்சுரல் லைஃப், இது நேச்சுரல் ஃபேமிலி. நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன், உங்கள் 2 பேருக்கு மட்டும் இல்லைம்மா. ஏங்கன்னா இவங்களை நான் எந்த நேரமும் கூப்பிட்டு பேசுவேன், திட்டுவேன். உங்களை எல்லாரையும் சேர்த்து வச்சு பேசிக்கினுக்கிறேன். நான் இப்போ பல வேளைகளில் கல்யாண பிரசங்கத்தை இவங்க 2 பேருக்கு ஏறுறதை விட நான் தான் அவங்கள விட்டுட்டு இங்கே வந்துடுறது. கொஞ்சம் கவனிங்க, இங்கே கவனிங்க. ஆண்டவர் ஒரு வீட்டில் இருந்தால் நேற்றை விட இன்றைக்கி நல்லாயிருக்கும், இன்னையை விட நாளைக்கு நல்லாயிருக்கும். இப்போ நானும் மனைவியும் 15 வருஷம் வாழ்ந்துட்டோம். இன்றைக்கி இருக்கிற அந்த லவ், இன்றைக்கி இருக்கிற ஐ ஆனர் ஹர், ஷி ஆனர்ஸ் மீ. ஏன் எங்கள் 2 பேரில் ஒருத்தர் இருக்கார். என்ன ஆச்சு ஆண்டவர் என்னன்ற தெரியுமா? எப்பா நான் எந்த வீட்டில் இருக்கிறனோ அந்த வீட்டில் நாளுக்கு நாள் மிரக்கல் தான்ப்பா. குறை வருமா? வரும். சாத்தான் ஆதாம் ஏவாளை வந்து தாக்குன மாதிரி தாக்குவான். ஆனால் கர்த்தருடைய நடுவில் அவர் இருக்கிற வரை முப்புரி நூல் சீக்கிரமாய் அறாது. இப்போ இயேசு இப்போ நான் முடிக்கிறேன். ஃபாதர் செய்த முதல் அற்புதங்கள், கிரியை, சிருஷ்டிப்பின் அற்புதம் ஆதாம் ஏவாளுடைய திருமண வாழ்க்கை. இயேசு முதல்ல வந்தது ஒரு கல்யாண வீட்டுக்கு வந்து திருமணம் அற்புதம் பண்ணிட்டார். அது கூட ஏதோ செத்து போய் எழுப்பலை. கல்யாண வீட்டுக்கு வந்தார், திடீர்னு மாப்பிள்ளைக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, எழுப்பி விட்டார். அப்படி கிடையாது. தண்ணி திராட்சை ரசம் இல்லை, அவ்வளோதான். அதை கூட, அந்த சந்தோஷத்தை கூட, அந்த இன்பத்தை கூட ஆண்டவர் கொடுத்தாரு. சரி, பரிசுத்த ஆவியானவர் ஏன் வந்தார்? இயேசு வந்துட்டு இயேசு சொன்னார், நான் போன பிறகு பரிசுத்த ஆவியானவரை நான் அனுப்புகிறேன்.
நான் என்ன நினச்சேன்னா, பரிசுத்தாவி வந்தார்னா அற்புதம் நடக்கும், பிசாசு ஓடும், செத்தவங்க எழும்புவாங்க, பவர் வரும்னு. ஆனால் பரிசுத்தாவியானவர் வர்றதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் என்ன தெரியுமா? நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அப்போ பரிசுத்தாவி ஊத்துறது கூட என்னவா? ஃபஸ்ட்டு ஃபேமிலிக்குப்பா, ஃபேமிலிக்குள்ள நான் வந்து உன் பிள்ளைகளை நிறக்கிறேன். உன் பிள்ளை இப்போ பிசாசு அலக்கழிக்குது இல்லை, அதை நான் பிடிச்சி என் கையில் எடுக்கிறேன். நீங்கள் ஹோலி ஸ்பிரிட்டுக்கு, பிதாவின் ஆவியானவரே, அருபியே சொருபியே என்னை ஆளுங்கன்னு சொன்னால் நான் உன் பிள்ளைகளுக்கு கேரண்டி எடுக்கிறேன். அவர்கள் சூப்பர் நேச்சுரலாக மாறி விடுவார்கள். அவர்கள் நேச்சுரலாக இருக்க மாட்டாங்க, அசாதாரணமாக இருப்பார்கள். ஹோலி ஸ்பிரிட் வந்த உடனே அதான் பேதுரு ஃபஸ்ட்டு பிரசங்கம் பண்ணுறான். பெந்தகோஸ்தே நாளில் எல்லாரும் கேட்குறாங்க, நான் என்னையா செய்யணும்னு. பேதுரு சொல்கிறான், நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேக பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளுங்க. அப்போ அவன் சொல்கிறான், இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும், அந்த ஹோல் ஃபேமிலிக்கு அந்த ஹோலி ஸ்பிரிட்டை கர்த்தர் கட்டளை இடுகிறார். இப்போ நாங்கள் முடிக்கிற ஒரே பாயிண்ட் என்னன்னா, கர்த்தர் உள்ள இல்லாமல் இப்போ காப்ரியேல் பியூலா மேலே என்ன அன்பு வச்சிருந்தாலும் நேச்சுரல் லவ் அப்படியே குறையும். பியூலாவுக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் இப்போ இருக்கிறது அப்படி இருக்குமான்னு தெரியாது. இப்போ நீங்களே எனக்கு சொல்லுங்கள், புருஷர்களே மனைவியை கசந்து கொள்ளாது இருங்கள். யாரெல்லாம் கசந்துக்கவே இல்லை லைஃப்லன்னு சொல்கிறீங்க? கையை ஒத்து காட்டுங்க. சரி, மனைவிகளே இயேசுவுக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். யாராலெல்லாம் ஈஸியாக இருக்குது? கையை ஒத்து காட்டுங்க. என் ஆண்டவனே எங்கள் ஹஸ்பண்ட் தான். நான் பார்க்குறேன் நிறைய மனைவிமாருங்க என்கிட்ட வந்து, என் புருஷன் மேலே ஒரு பேய் இருக்குது, அதை ஓட்டுங்கன்னு வாங்க. நானும் பார்த்துருக்குறேன். அதே மாதிரி மனைவி புருஷன் வந்து அங்கே இருக்குது ஒரு ஆவின்னுவான். நல்லா கவனித்து பாருங்கள், பைபிளில் எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். எப்படிங்க, எப்படி நேசிக்கிறதுங்க? ஏங்க அந்த ஆளை போய் இயேசுக்கு கீழ்ப்படுற மாதிரி கீழ்ப்படினா என்னங்க அது? அப்போ பைபிளில் இம்பாசிபிளாக சொல்லியிருக்கு. எப்படிங்க பைபிள் ப்ராக்டிக்கல் புக்குங்களா? மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிங்கள்னா பரவாயில்ல, எந்த காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள். எப்படிங்க அது? கசந்து கொள்ளாதுங்க. எப்படிங்க அது? உங்களைய இயேசு எப்படி திருச்சபைக்கு கொடுத்தாரோ அப்படி உயிரையே கொடுத்துரு. எப்படிங்க அது? எப்படி ஆண்டவர் நம்ம கழுவுனாரோ அப்படி உன் மனைவிக்கு குளிப்பாட்டுனா எப்படிங்க? எத்தனை புருஷர்கள் நிற்கிறாங்க, மனைவி குளிப்பாட்டுறாங்க. ஆண்டவர் சொன்னார், புருஷனே நீ தான் உன் மனைவியை சுத்தம் பண்ணணும், அலங்கரிக்கணும். எப்படிங்க அது? இதெல்லாம் பைபிளில் இருக்கிறது நடக்கிற மாதிரியே இல்லை. ஆனால் என்ன ரீசன் தெரியுமா? அந்த வசனம் எங்கே இருக்குன்றதை மட்டும் படிச்சுக்குங்க. நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதை உங்களுக்கு சொல்கிறேன். இன்னும் பர்ஃபெக்ஷனில் இல்லை, ஐ ஆம் ட்ரையிங், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஆண்டவர் எபேசியரில் 5:18-17 படிங்க. அப்படியே 6வது வசனம் அத்தியாயம் வரைக்கும் வாசிங்க. என்ன சொல்கிறார் தெரியுமா? மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து, அப்படின்னா என்னால் முடியுமா? முடியும். மண் உடம்புல ஆண்டவர் ஊதுனார்ல, உடம்பு மண் எர்த்லி, உள்ள வந்த ஆவி தெய்வீகம். அந்த தெய்வீகம் மனுஷீகத்துக்குள் வரும்போது அவருடைய அன்பு உங்களுக்குள்ள பாயுது, அவருடைய சுபாவம் உங்களுக்குள்ள வருது. தயவு செய் இதை நான் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இது ஒன்று தாங்க நம்மளால் கிறிஸ்தவனாக வாழ முடியும், கிறிஸ்தவ வாழ்க்கையும் வாழ முடியும். சொல்கிறாரு, ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சினிமாவில் சின்ன வயசில் எனக்கு தெரியாது, என்னடா அது இவங்க லவ் பண்ண உடனே பாட்டு பாடுறாங்களே 2 பேரும். அவரும் பாடுறாரு, இவளும் பதில் சொல்கிறா. காற்று வந்ததும் 2 பேரும் பாடுறாங்களே, எப்படி அவங்க பார்ப்பேன் புலமை. அது என்னடான்னா, ஆவியில் நிறைஞ்சிரும்போது உங்கள் வாழ்க்கை ஒரு காதல் கவிதையாக மாறிவிடும். உங்கள் அன்பு காலி, உங்களுக்கு இப்போ அன்பே இல்லை.
மரியாதையும் இல்லை, இம்பாசிபிளாக இருக்குது. ஆனால் பரிசுத்த ஆவியால் நிறைகிற ஒரு மனிதனுக்கு அவர் அன்பு வருது. சில நேரத்தில் நீங்கள் சொல்லணும், அப்பா என் அன்பு காலி, கஜானா காலி, உங்கள் அன்பு எனக்குள் வரட்டும். அதுதான் கர்த்தர் நமக்குள்ள ஆவியாய் அருவியாய் சொருவியாய் வந்து அவர் அன்பால் நிரப்புறார். அப்படி நிரப்பும் போது, இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன், எனக்கு என் மனைவிக்கும் ஒரு தடவை ஒரு பிரச்சனை வந்துச்சு. எல்லாம் ஆரம்ப காலம்தான். இப்போ கர்த்தருடைய கிருபையினால் ஏன் சாப்பிட்லன்னு கோபம் வரும், நான் ஏன் சாப்பிட்லன்னு கோபம் வரும். இஸ் இட் பாசிபிள்? எஸ். ஹவு? வித் த ஹெல்ப் ஆஃப் காட், வித் காட் லிவிங் இன் எ மேன், ஹிஸ் லவ். பைபிளில் சொல்லுது, மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களால் கீர்த்தனைகளினால் இம்மீடியட்டாக மனைவிகளே, ஆவியில் நிறைஞ்ச மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல கீழ்ப்படியுங்கள். உடனே புருஷர்களே உங்கள் மனைவிகளை அன்பு கூறுங்கள். பிள்ளைகளே பெற்றோர் கீழ்ப்படியுங்கள். பெற்றோரே பிள்ளைகளை கோபப்படு. இதெல்லாம் எப்படியா பாசிபிள்? when you are full of God's spirit, God's power, God's nature. நீங்கள் உங்களை ஓப்பன் பண்ணி கர்த்தாவே என்னை எடுத்துக்குங்கன்னு சொல்லுங்க, அற்புதம் நடக்கும். எனக்கு என் மனைவிக்கும் ஒரு சண்டை வந்துச்சுன்னு வச்சுங்களேன், நாங்கள் நேராக கத்துறதில்ல. நான் என் ரூமில் போய் உட்காந்துக்கிட்டு டைப் பண்ணுவேன். What you said is arrogance. This is not the way. And she will write to me. எங்கள் சண்டை 90% இன்டர்நெட்டில் முடிஞ்சிடும். ஏன்னா நேராக இருந்தால் அங்கே அவங்களையும் பேச விட மாட்டோம். இந்த ஜெர்மன்ஸ் இருக்கிறாங்கல்ல, நம்ம இந்தியர்கள் கோவம் வந்தால் கத்துவேன்ல, நான் கத்துனேன்னா அவங்களுக்கு கை காலெல்லாம் ஆடிடும். ஏன்னா அவங்களுக்கு சத்தமே தெரியாது. அவங்க எப்படி தெரியுமா, மெதுவாக கட் பண்ணுற மாதிரி பேசுவாங்க. இந்த ரெண்டுமே எனக்கு ஒரே கஷ்டம், எப்படிறாங்க. ஸோ எழுதிக்கிட்டே இருப்போம். எனக்கு நான் பண்ணுறது ரைட்டாக இருக்கும், அவங்களுக்கு எனக்கு தெரியலையே. அவங்க என் மனைவி இருக்கிறாங்களே, கர்த்தருக்கு முன்னால் நான் ஆனஸ்ட்டாக சொல்கிறேன், எக்ஸ்ட்ராடினரிலி ஸ்பிரிட் ஃபில்டு லேடி. அவங்க 24 ஹவர்ஸும் அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டே இருப்பாங்க. பாத்ரூம்லேயோ வெளியோ சண்டை வந்துட்டு கூட பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது அவங்க ஃபுல் ஆஃப் த ஸ்பிரிட். அவங்களுக்கு மனசார எனக்கு கீழ்ப்படியக்கூடாதுன்னு இல்லை, அவங்களுக்கு தெரியாது. ஜெர்மன்களுக்கு எப்படிங்க இந்தியர்களுக்கு என்ன காயப்படுத்துன்னு தெரியும். அதுவும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிற வித்தியாசம் இருக்க. ஆண் பேசுறது ஜப்பானீஸ் மொழி, பெண்ணு பேசுறது சைனீஸ் பாஷை. நீங்கள் என்ன தான் சமாளித்தாலும் யூனிட்டி வராது. ஒன்று பல்ல கடிச்சிக்கிட்டும் வாழணும், சகிச்சுக்கிட்டு வாழணும், கல்லானாலும் கணவன் அப்படின்னு வாழணும். அது அல்ல கர்த்தர் உங்களுக்கு வச்சது. மதுவான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து மனைவிகளே, ஆவியினால் நிறைந்து மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல கீழ்ப்படியுங்கள். ஆவியினால் நிறைந்து புருஷர்களே உங்கள் மனைவிகளில் கிறிஸ்து நேசித்தது போல நேசியுங்கள். சுலபம் இது. ஆனால் என்னால் 1000 வருஷம் ஆனாலும் முடியாது. ஒரு முறை இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுங்களேன், நான் என்னன்றேன், அவங்க உடஞ்சி வர வரைக்கும், நான் வேறு செலிப்ரிட்டி, ஒரு ஊழியக்காரனா பெரிய எல்லாராலும் அப்படி இருந்துட்டேன்னா இறங்கி போக முடியல. அவங்களா புருஷனுக்கு கீழ்ப்படினோட 100% தெரியும். அவங்களுக்கு அது தெரியாது, என்ன ஹர்ட் பண்ணுதுன்னு தெரியாது. இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேனே, 4 பேரோட பேசிக்கிட்டு இருக்கிறோம், அந்த ஆள் ஏதாவது நான் ஏமாத்துறான்னு வச்சுக்கோங்க, படப்படன்னு அவங்க போயிடுவாங்க. எனக்கு சட்டசபையில் எழும்பி வெளிநடப்பு பண்ண மாதிரி பண்ணுறாங்களே, என்ன நினைப்பாங்க ஜனங்கன்னு பயமாக இருக்கும். அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, கோபம் வந்தால் அந்த இடத்த விட்டு போயிடு. எனக்கு என்னென்னா, கோபம் வந்தாலும் நான் இங்கே இருக்கிற வரைக்கும் இங்கே நில்லு. புரியுதா உங்களுக்கு? யாருக்காவது இப்படி இருக்குதா? எனக்கு உங்களை பார்த்தா இந்த பிரச்சனை எதுவுமே எங்களுக்கு இல்லைப்பா, நாங்கள்லாம் பர்ஃபெக்ட் யூனிட்டில் இருக்கிறோம், எதுக்கு இதை பேசுகிறேன்ற மாதிரி இருக்குது. எனக்கு கவனிங்க. அப்போ நான் வாழ்க்கையில் கண்டுபிடிச்சது, என்றைக்கு எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் சண்டை வருதோ, இப்போல்லாம் கர்த்தர் கிருபையினால இல்லை, இப்போ நீ சாப்பிடல நான் சாப்பிடல, இவ்வளோதான். அந்த நாளில் தான் நான் மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணுவேன். அதுவும் இந்த ஆவியானவர் தருகிற ஒரு பாஷை இருக்கே, அது என்னமோ பெந்தக்கோஸ்தே பாஷை இல்லை, அது எல்லாருக்கும் வெற்றியின் பாஷை. நான் என்ன பண்ணுவேன், அந்நிய பாஷையில் 1 மணி நேரம்
2 மணி நான் சொல்லுவேன், ஆண்டவரே அந்த மூளையும் என் மூளையும் ஒத்து வரலையே ஆண்டவரே, நான் சொல்கிறது அவங்களுக்கு புரியல, அவங்க சொல்கிறது எனக்கு புரியலையே, என்ன தான் பண்ணுறது ஆண்டவரே அப்படின்னு அந்நிய பாஷை பேசுவேன். ஒரு 1 hour 2 hours 3 hours. ஒரு நாள் நான் அப்படி ஜோம் பண்ணியே இருக்கிறேன். எனக்கு ஒன்று தெரியுது என் மனக்கண்களில். ஒரு பிளேட்டை எடுத்து ஒரு ஆப்பிளை வெட்டி அதை கொண்டு போய் நான் கொடுக்குற மாதிரி. உடனே நான் என்ன பண்ணேன், ஆவியானவர் இதான் செய்ய சொல்கிறாரு, இப்போ கௌரவ பிரச்சனை இல்லைன்னு ஒரு ஆப்பிளை எடுத்து வெட்டி அப்படி கொண்டு போனோம் பாருங்கள், அப்படியே என்னை கட்டி பிடிச்சிட்டாங்க. ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுவார், சில நேரத்தில் சொல்லுவார் வாயை திறக்காதேன்னுவார், சில வேளை சொல்லுவார் இப்போ வேண்டான்னுவார். இதுதான் ஆவியில் நிறைந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆவியில் நிறைந்த அல்லது இயேசுவில் நிறைந்த அல்லது பிதாவாகிய தேவனால் நிறைந்த. பரிசுத்தாவினா யார்? அப்பா பிதா ஆவியாக உள்ள வருவார். இயேசு கிறிஸ்துவின் ஆவி, பிதாவின் ஆவி, அவர் உங்களை நிரப்புவார். இப்போ நான் உங்களுக்கு ஜெபம் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னால் இதை மட்டும் நான் உங்களை கேட்குறேன். ஆவியா கர்த்தருடைய ஜீவன் உங்களுக்குள்ளே இருக்கும்போது தான் கணவன் மனைவியின் உறவு ஆசீர்வாதமாக இருக்கும். இயேசு அந்த வீட்டில் வந்து அவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும்போது அற்புதங்கள் நடக்கும். நீங்கள் எங்கன்னா போங்க, உங்கள் வீட்டில் சீர்கேடு இல்லையா, சீராக இல்லையா, சீர்கெட்டு போயிருக்கா, மறைவு இருக்கா, ஒளிவு இருக்கா, இருட்டு இருக்கா, வெறுமை எதுலையாவது இருக்கா, மகிழ்ச்சி இல்லையா, ஒரு ருட்டீன் ஃபேமிலி லைஃப் வாழறீங்களா, நாளுக்கு நாள் அந்த வளர வேண்டிய அன்பு தேஞ்சிக்கிட்டே இருக்கா, மறைவு இருக்கா, சுத்தம் இல்லையா, இல்லை மனைவியை விட அடுத்தவள் அழகாக தெர்றாளா, இது எல்லாமே மாம்சத்தில் நன்மையானது ஒன்றும் இல்லை. அவர் சொன்னார், நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருக்கிறேன். என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நீங்கள் ட்ரை பண்ண முடியாது, புக்கு படித்தா முடியாது, பல்ல கடித்தா முடியாது. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், வேதனையோடு சொல்கிறேன், குடும்ப வாழ்க்கை நல்லா இல்லைன்னா நீங்கள் எங்கேயும் நல்லா இருக்க மாட்டீங்க. நம்புங்க. குடும்ப வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சிட்டிங்கன்னா எல்லா இடத்துலும் தோல்வி தான். சரி, நீங்கள் தான் இல்லை, உன் பிள்ளைங்க வாழ்க்கையும் நல்லா இருக்காது. இந்த குடும்பத்தில் இயேசு முதல் அற்புதத்தை செய்தார். அவர் சொல்கிறாரு, எனக்கு சான்ஸ் கொடு, நான் உன் குடும்பத்தை கையில் எடுத்துக்கிறேன், நீங்கள் 2 பேரும் இப்போவே வந்துருங்க. அவர் என்ன சொல்கிறார், அவர் என்ன சொல்கிறாருன்னு வசனத்தில் வந்துருங்க. 2 நான் உன்மேல் அருளிய என் ஆவியும் உன் வாயில் அருளிய வார்த்தைகளும் உன்னை விட்டும் உன் சந்ததியை விட்டும் சந்ததியின் சந்ததியை விட்டும் நீங்குவதில்லை. இது நான் அவர்களோடு செய்கிற உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் எழும்பி நில்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் எழும்பி நில்லுங்க. இன்றைக்கு நான் ஒரு டீச்சிங் உங்களுக்கு பண்ணலை. அரை மணி நேரம் உடனே எனக்கு தெரியும், மனசில் இருக்கிறத சொல்லிட்டு வரலாம். ஆனால் அவங்க எல்லாருக்கும் நான் ஜெபம் பண்ண இன்னைக்கு இந்த புது தம்பதிகளுக்காக ஜெபம் பண்ண ஓப்பனா சொல்றேன். நான் அவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் எனக்குள்ள தேம்பி 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 அழுததை என்னால் உணர முடிஞ்சது. அப்படின்னா என்னன்னா, நான் அவர்களுக்கு நினைக்கிற அந்த நிறைவு, அவர்களுக்காக நான் வச்சிருக்கிற ஒளிமயமான வாழ்க்கை, நல்ல வேலை. ஆதாம நான் தான் வேலை கொடுத்தேன், நான் தான் அந்த ஆறுகளை உண்டு பண்ணேன், பொண்ணு வெள்ளியெல்லாம் தந்தேன். என் குடும்பத்துல ஒரு குறை வந்தாலும் அது எனக்கு வேதனை. இருள் இருக்கிற குடும்பம், ஒளிவு மறைவு இருக்கிற குடும்பத்துல எப்படி நான் கிரியை செய்ய முடியும்? நான் அதுல வெளிச்சத்தை தர விரும்புகிறேன். சாத்தானோ அந்த குடும்பங்களுக்குள்ளே கிரியை செய்து சந்தோஷத்தை கெடுத்து குறைவாக்கி ஒழுங்கீனப்படுத்தி இருளால் நிறைச்சிருக்கிறான். அந்த சாத்தானுடைய கிரியைகளை அழிக்கும்படி என் தெய்வ மகனை, என் குமாரனை அனுப்பினேன். அவர்
வீடுகள் தோறும் போகும்போது அந்த வீட்டுக்கு சமாதானம் சொல்லுங்கள் என்று சொன்னார். இப்ப நான் உங்க வீடுகளுக்கு சமாதானம் ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். நீங்க சொல்லுங்க, இயேசுவே, நானா வாழ்ந்து என் வீட்டை நடத்த முடியாதப்பா, எனக்கு அந்த பலன் போதாது, ஆனால் உங்க ஆவியால என்னை நிரப்புங்க. உங்க ஆவியானவர் இயேசு ஆவியாய், பிதா ஆவியாய், அருபியாய் என்னை நிரப்புங்க. உங்க அன்பு எனக்குள்ள வரட்டும். என் அன்பு வற்றி போச்சு, என் ஆசை வற்றி போச்சு, என் நம்பிக்கை வற்றி போச்சு, எனக்கு உங்க நம்பிக்கை உள்ளே வரட்டும். அப்படி கேளுங்க. புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவ வாழ்க்கையில புதிய சுபாவம். இயேசு உள்ள இருக்கிறார், ஆவியானவர் மேல இருக்கிறார். ஒவ்வொரு வீடுகளும் ஒரு அற்புதமாய், ஒரு அடையாளமாய் மாற முடியும். நீங்க எல்லாரும் சொல்லலாம், நானும் என் பிள்ளைகளும் என் மனைவியும் இஸ்ரவேலிலே, கிறிஸ்தவர்களுக்குள்ளே, புறஜாதி நாட்டிலே அடையாளங்களாக, அற்புதங்களாக இருக்கிறோம் என்று நீங்க சொல்ல முடியும். அவர் அப்படியே கூப்பிடுங்க. few minutes நான் தரேன். இது ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை, ஒருவேளை அல்ல, அது ஆண்டவர் தருகிற வார்த்தை. 2 பேர் சேராதீங்க, 3 பேரா சேருங்க. உங்கள் நடுவில் ஒருவர் சாட்சியாயிருக்கிறார், அவரை கன்சல்ட் பண்ணுங்க. திருமண வாழ்க்கை குறித்து வேதம் சொல்லுவதை கேளுங்க. திரு அவதாரா நமஸ்காரம், ஜகத் ரட்சகனே நமஸ்காரம். திரு அவதாரா நமஸ்காரம், ஜகத் ரட்சகனே நமஸ்காரம். தரணியில் மனுட உயிரடைந்தோங்க, தரணியில் மனுட உயரடைந்தோங்க, தருவினில் மாண்டோ நமஸ்காரம். சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். பரிசுத்த ஆவியே நமஸ்காரம், பரம சர்க்குருவே நமஸ்காரம். பரிசுத்த ஆவியே நமஸ்காரம், பரம சர்க்குருவே நமஸ்காரம். அருபியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும், அருபியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும், அரிய சித்தே சதா நமஸ்காரம். சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற குறைவையும் இயேசுவினிடத்துல சொல்லுங்க. அவரை உள்ள உங்க குடும்ப தலைவனா வீட்டுக்குள்ள உங்களுக்குள்ள சேர்த்துக்குங்க. கணவன் மனைவிக்கு நடுவுல அவரை நடுவுல கூப்பிடுங்க. அவர் உங்கள் சுவையற்ற வாழ்க்கையை சுவையான திராட்சரசமாய் மாற்றுவார். உங்கள் குடும்பத்துல தன் மகிமையை வெளிப்படுத்துவார். பரிசுத்த ஆவியே நமஸ்காரம், பரம சர்க்குருவே நமஸ்காரம். பரிசுத்த ஆவியே நமஸ்காரம், பரம சர்க்குருவே நமஸ்காரம். அரு
அருவியாய் அடியார் அகத்தீனில் வசிக்கும், அருவியாய் அடியார் அகத்தீனில் வசிக்கும், அரிய சித்தே சதா நமஸ்காரம், சர்வலோகா எல்லாரும் நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், முத்தொழிலோனே நமஸ்காரம், ஒன்றில் ஒன்றோனே நமஸ்காரம், முத்தொழிலோனே நமஸ்காரம், ஒன்றில் ஒன்றோனே நமஸ்காரம். கர்த்தாதி கர்த்தா கருணா சமுத்ரா, கர்த்தாதி கர்த்தா கருணா சமுத்ரா, நித்ய த்ரீகா நமஸ்காரம், சர்வலோக ஹாத்ரியோ நமஸ்கார் மாக்லித்ரு நமஸ்கார். சிருஷ்டிகனே நமஸ்கார். அப்பா, காபிரியேலையும் பியூலாவையும் இதுவரை அவங்க பியூலா அப்பாவுக்கு செல்லப்பிள்ளை, அம்மாவுக்கு செல்லப்பிள்ளை, இப்ப கணவனுக்கு செல்லப்பிள்ளையா இருந்தா போதும் அப்படின்னு வாழாம ரெண்டு பேரும் உங்களுக்கு செல்லப்பிள்ளையா மாத்திருங்கப்பா. நீங்க தான் கேப்ரியலுக்கும் பியூலாவுக்கும் நிரந்தர தகப்பன், நிரந்தர தாய். உங்க ஆவி அவர்களுக்குள் இருக்கிறது, உங்கள் ஜீவன் அவர்களை நடத்தட்டும் அப்பா. தன்னுடைய நேச்சுரல் லவ், நேச்சுரல் அஃபெக்ஷனு, நேச்சுரல் எண்ணங்களால அவர்கள் வாழக்கூடாது அப்பா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினால் அவர்களை இணைச்சி நீங்க அவங்களோட நடுவில் நின்று முப்புரி நூலா மாற்றி அறுபடாத ஒரு தம்பதிகளாய் அவர்கள் வாழட்டும். அப்படியே என்னுடைய சத்தத்தை கேட்கிற எல்லா தேவ மக்களுடைய வாழ்க்கையில் நீங்க அற்புதம் செய்ய ஆசையா இருக்கிறீங்க, அவங்க குறைவை நிறைவாக்க ஆசையா இருக்கிறீங்க. அவர்களை உங்க சாயலா, உங்க குடும்பமா, ஒரு குட்டி தேவர்களை போல, குட்டி தேவதைகளை போல அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா வாழ நீங்க விரும்புறீங்க. அவங்க பிள்ளைகள் எல்லாரும் உம்முடைய ஆவியினால் நிறைந்து உங்க வார்த்தைகளை பேசணும்னு ஆசைப்படுறீங்க. ஆவியானவரே, அவங்க வாய்களை, இருதயங்களை திறந்து இந்த நாள் முதல் அவர்கள் வீடுகளுக்குள் இயேசு வருவாராக, அந்த குடும்பங்களிலே இயேசு கதாநாயகனாக மாறுவாராக. யெகோவா தேவன் இவர்கள் குடும்பங்களை இணைத்து உம்முடைய நன்மையால் நிரப்புவீராக. பரிசுத்த ஆவியானவர் கணவனையும் மனைவியையும் பிள்ளைகளையும் நிறைத்து ஒரு அற்புதங்களாக, அடையாளங்களாக மாற்றுவீராக. உடைய ஊழியக்காரன் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வீடியோ கேட்கிற குடும்பங்களில் கூட சமாதானம் உண்டாவதாக. கிரீட் பண்ண சொன்னீங்கப்பா, ஒவ்வொரு வீடுகளையும் நான் வாழ்த்துறேன்ப்பா. எல்லா வீடுகளுக்குள்ளும் சந்தோஷம் வரட்டும். நீதிமானுடைய வீடு நிலை பெறுவதாக. நீதிமானுடைய வீட்டில் மிகுந்த ஐஸ்வர்யம் வருவதாக. நீதிமானுடைய வீட்டில் கம்பீர சத்தம் உண்டாவதாக. நீதிமானுடைய வீட்டில் ஆவியானவர் நிரம்பி, இயேசுவின் ஆவியானவர், பிதாவின் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் அந்த வீடுகளையும் பிள்ளைகளையும் பெற்றோரையும் தம்பதிகளையும் ஆளுகைக்குள் கொண்டு வருவீராக. நீர் அப்படி செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.